இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து யூஸ்டு வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருப்பாங்கங்க. ஒரு சிலர் யூஸ்டு வெஹிக்கிள் வாங்கலாமா? இல்ல புது வெஹிக்கிளே வாங்கலாமா? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்லயும் இருப்பாங்கங்க. ஏன்னா நாங்களும் அந்த மாரி தான் முன்னாடி இந்த மாரி தான் நெறைய கன்ஃப்யூஷன்ல இருந்து இப்போ கொஞ்சம் வெளியில வந்திருக்கிறேங்க. சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். இந்த மாரி வெஹிக்கிள் வாங்குற ஐடியால இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஆ மெயினா வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு 3 வெஹிக்கிள் வாங்கியிருக்கிறேங்க. நான் செலக்ட் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு வாங்கியிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாஃப்‌க்கு ஃபோர்ட் ஃபிகோன்னு ஒரு வெஹிக்கிளுங்க. டைட்டானியம் வேரியன்ட் வாங்கியிருக்குதுங்க. ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மாருதி ஏ ஸ்டார்ல ஒரு யூஸ்ட் வெஹிக்கிள் வாங்குனேங்க. அது நம்ம மாப்பிள்ளைக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹூண்டாய் இயான் ஒண்ணு வாங்குனேங்க. எல்லாமே நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணி தான் நான் தான் செலக்ட் பண்ணேங்க. அது நம்ம பிரதருக்கு வாங்குன இயானு. எதுக்காக இதுனா 3 பேத்துக்கு வேற வேற பர்ப்பஸ். அதனால அது என்னங்கிறத பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாங்க. ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, கம்மி பட்ஜெட்டுக்கு போயிட்டோம்னா கம்மியான ரிஸ்க். அதிக பட்ஜெட்டுக்கு போயிட்டோம்னா அதிகமான ரிஸ்க். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பட்ஜெட் அதிகமா போறோமோ, அது மாதிரி வண்டியும் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்கல்லங்க, அது மாதிரி தான். ரிஸ்க் அதிகம். அதனால கம்மி பட்ஜெட்டுக்கு போய்க்கிறது நல்லதுங்க யூஸ்ட் வெஹிக்கிளுக்கு. நம்ம பட்ஜெட் அதிகமா போறதா இருந்துச்சுன்னா, பேசாம புது வெஹிக்கிள் போய்க்கிறது நல்லது. அது அதை பத்தியும் கொஞ்சம் சொல்றேங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த பட்ஜெட் என்ன அப்படின்னா, ஒரு 2 to 3 லேக்ஸ்ங்க. நம்ம என்ன பர்பஸா இருக்கட்டுமோ, நம்ம யூஸ் வெஹிக்கிள் போறோம்னா ஒரு 2 to 3 லேக்ஸ்க்குள்ள போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் புதுசா டிரைவிங் கத்துக்கிட்டு இருக்கிறாரு. டிரைவிங் கிளாஸ் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு புது வண்டி வாங்கலாம்னு இருக்கிறாரு. சரி புது வண்டி வாங்கினா எங்கேயாச்சும் முட்டிட்டு என்ன பண்றது? அதுக்குள்ள இடையில கொஞ்சம் நல்லா பழகிட்டு ஒரு வண்டி ஒரு 6 மாசம் பழகிட்டு, அதுக்கப்புறம் புது வண்டி வாங்கலாம்னு ஐடியால இருக்கிறாங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க போலாம். ஒரு 1.5, 2 அந்த பட்ஜெட்ல. இன்னொருத்தர் ஃபேமிலி யூஸ்க்கு வாங்கலாம். இப்போ நம்ம பிரதருக்கு அந்த மாதிரி தான் வாங்கலாம். சரி ஃபேமிலி யூஸுக்கு தான், பெருசா அதிகமா இல்ல. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல ஒரு வண்டி எடுக்கலாம். அப்பப்போ கோயிலுக்கு கீழுக்கு இப்போ போயிட்டு வர்றதுக்கு, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் யூஸ்ஃபுல் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி வீட்டுல இருக்கட்டும். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நாங்க அதுக்கு தான் இயான் வாங்குச்சுங்க. அது ஒரு அது 2018 மாடலு. ஸோ அது கொஞ்சம் வச்சிருக்கலாம். அவங்க வந்து உடனே விக்கிற ஐடியால இல்ல. வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறதுனால, அந்த மாதிரி கொஞ்சம் இயர் கம்மியா இருக்கிற இதா பார்த்து வாங்குச்சுங்க. அப்புறம் இந்த ஃபோர்டு பிகோ பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் தான். ஏன்னா வண்டி நல்லா இருந்துச்சு. ஃபோர்டு கம்பெனி இல்லைங்காட்டி ரேட்டு கம்மி. கண்டிஷன்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி இந்த 3 வெஹிக்கிள் எடுத்தேங்க. ஒரு சிலர் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நெறைய தேடி தேடி பார்த்தேங்க. ஒண்ணும் கிடைக்கல. அதனால புது வெஹிக்கிளே எடுத்துட்டாப்புலைங்க. நம்ம சசின்னு ஒரு ஃப்ரெண்டு. சரி அத பத்தி தனியா பின்னாடி வீடியோ போடுறேங்க. இப்ப இது என்ன விஷயம் அப்டின்னா, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் எதுவும் இல்லன்னா, நீங்க பேசாம புது வெஹிக்கிள்க்கே போயிருங்க. ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க. புது வெஹிக்கிள்னா பிரச்சனை இல்ல. பேசாம ஒரு 7, 8 வருஷம், 10 வருஷம் பேசாம கம்முனு கிடக்கும். அது பாட்டுக்கு ஓட்டலாம், ஓட்டிட்டு நிறுத்திக்கலாம். எதுவும் பெரிய பிரச்சனை வைக்கிறதில்ல. நீங்க யூஸ்டு வெஹிக்கிள்னு போயிட்டோம்னா, அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுங்கல்லங்க. நம்ம மெக்கானிக் கூட்டிட்டு போய், மெக்கானிக் சொல்றத நம்பி இந்த காலத்துல வாங்க முடியறது இல்லைங்க. ஏன்னா நல்ல மெக்கானிக்லாம் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி வெஹிக்கிள் பார்க்கறதுக்கெல்லாம். அவங்களுக்கு ஒர்க் பிஸில இருப்பாங்க. இந்த மாதிரி வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அரகுற மெக்கானிக் தான் வெளியிலேயே வர்றாங்க. இந்த மாதிரி இன்ஜினுக்குள்ளேயோ, இல்ல ஒரு ஒரு பார்ட்டுக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்குது, அந்த மாதிரி டீட்டெயிலா தெரிஞ்ச மெக்கானிக்லாம் வந்து வெளியில வர்றது இல்லைங்க. அதனால வந்து மெக்கானிக் சொல்றதையும் 100% நம்பி இந்த காலத்துல நம்ம வாங்க முடியாதுங்க. அதுலயும் இல்லாம ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ள மெக்கானிக்குக்கும் இவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேற இருக்குது. ஸோ அதையும் நம்ம நம்ப முடியாது. ஸோ நம்மளா வந்து ஒரு பேசிக்கா ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்கணுங்க. அதை மட்டும் பார்த்தோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். டீசல் வெஹிக்கிளா, பெட்ரோல் வெஹிக்கிளான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால வந்து நீங்க இப்ப எவ்வளவு ஓட்ட போறோம் பெர் மந்த் வந்து அப்ராக்ஸிமேட்டா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேல ஓடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டீசலுக்கு போலாம். இல்ல நம்ம வந்து 1000 to 2000க்குள்ள தான் ஓடும். ஏதோ ஃபங்ஷனுக்கு தான் எடுப்போம். இல்லைன்னா லோக்கல்ல மட்டும்தான் ஓட்டுவோம். ஒரு வருஷத்துக்கே ஒரு 10 to 1500 கிலோமீட்டர் தான் ஓடும். அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க பெட்ரோல் கார் போறது பெஸ்ட். யூஸ்டு கார் வாங்கினாலும் பெட்ரோல் கார் தான் பெஸ்ட்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து யூஸ்டு கார்ல டீசல் அவாய்ட் பண்ணுங்க. அதான் மீறி டீசலுக்கு போனீங்கன்னா கூட 3 சிலிண்டர் டீசலுக்கு போயிடாதீங்க. நான் 4 சிலிண்டர் டீசலுக்கு போயிருங்க. ஏன்னா அந்த டர்போ இருக்கிற மாதிரி வெஹிக்கிளோ, இல்ல இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கெல்லாம் போக வேண்டாங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் சொல்றாங்க இல்லைங்க. அந்த டர்போ இல்லாத 4 சிலிண்டர் இன்ஜின் அதுக்கு போய்க்குங்க. நிறுத்துற இடம் முக்கியம். ஏன்னா எலி இந்த மாதிரி பெருச்சாளி கிருச்சாலி எல்லாம் உள்ள வந்து பூந்துற மாதிரி இடமா இருக்கக்கூடாதுங்க. நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியிலயோ இல்ல சைட்ல வீட்டுக்கு சைட்ல நிறைய பேர்த்துக்கு வந்து வாடகை வீட்டுல இருக்கிறாங்க, சிட்டிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது.
இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க புது வண்டி பிளானே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி யூஸ்டு வெஹிக்கிள், லோ பட்ஜெட் வெஹிக்கிளே போயிருங்க. புது வெஹிக்கிள் போயிட்டு வெளியில போட்டு எலி கிளி பூந்து கடிச்சதுன்னா அதுக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய செலவு வச்சு விட்டுரும். அதனால ம், அந்த மாதிரி இடம் எங்க நிறுத்த போறோம், இது எல்லாமே வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதாங்க. 3 லட்ச ரூபா இல்லைங்க, 2 லட்ச ரூபா இல்லைங்க, 1 லட்ச ரூபா இல்லைங்க, கடைசியில வெஹிக்கிளே இல்லைங்க அப்படிங்கிறாங்களுங்க. அதெல்லாம் வந்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு போய் மாட்டினோம்னா வச்சு செஞ்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் போய் சிக்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா எதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, முதல் விஷயம் இந்த கிலோமீட்டருங்க. நார்மலா 1 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படின்னாங்கன்னா அதை வந்து நம்ம எந்த பேஸ்ல வந்து நம்புறதுன்னு தெரியலீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற வண்டியில 100க்கு 90% வண்டிங்க வந்து கிலோமீட்டர் வந்து வெஹிக்கிள் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண வண்டி தான் இருக்குதுங்க. லீடிங் அட்ஜஸ்ட் பண்ணாத வண்டி ரொம்ப ரேர். நம்ம என்னன்னா இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வெஹிக்கிள் போயிட்டோம்னா ஒரு மாதிரி அந்த ரீடிங் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கிடைக்கும். நீங்க 10 வருஷம் வண்டி, 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் வெஹிக்கிள்லாம் பார்த்தோம்னா 100% வந்து ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் சந்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி எல்லாம் பண்ணாமலாம் யாரும் இல்லைங்க. அப்புறம் யார் பண்றாங்களான்னு தெரியாது. இப்போ முதல் ஓனர் பண்றாரா, 2வது ஓனர் பண்றாரா, 3 ஓனர் ஒரு வெஹிக்கிள் இருக்கு. யார் பண்ணாங்கன்னு, ஏன்னா கடைசி நம்ம யாரையுமே இப்ப குறை சொல்ல முடியாதுங்க. இப்ப டீலரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. டீலருக்கே தெரியாம 2வது ஓனரா இருக்கிறவர் வந்து கிலோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து டீலர்கிட்ட கொண்டு வந்து விட்டு போயிடுவாரு. டீலர் போய் ஏன் சொல்றீங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தருங்க, விக்னேஷ்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. மெக்கானிக்கிட்டே வந்து ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்டயே கொடுத்துட்டாரு. ஏன்னா எதுக்கும் சர்வீஸ் கொடுத்துருக்காரு, கொண்டு வந்து விட்டுட்டு எங்க வண்டி மாத்தலான் இருக்கிறேங்க, யாரும் பார்ட்டி இருந்தா நீங்களே பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே கொடுத்து, ஏன்னா மெக்கானிக் வண்டினா ஈஸியா வாங்கிடுவாங்க மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சரியா ஃபுல்லா கவனிக்கல, ஆளு பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படிங்க வண்டியை. அப்புறம் இன்னொரு கஸ்டமர்கிட்ட வித்துட்டாரு. பாத்தீங்கன்னா அவரு போய் அந்த அந்த கஸ்டமரை 1,80 ஓடிக்குன்னு நினைச்சு அதை வாங்கிட்டு போய், அது பாத்தீங்கன்னா எட்டியாஸ், டொயோட்டா எட்டியாஸ் வண்டி அது. அது கொண்டு போய் அவர் தனியா எங்கேயோ செக் பண்ணியிருக்கிறாரு. செக் பண்ணப்ப இது வந்து 4 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல ஓடின வண்டின்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் முடிச்சு இவர் மெக்கானிக் பிடிச்சி அவர் ராவி இருக்கிறாரு. அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குது இந்த விஷயமே. இவரு நம்மள மிளகாய் அரைச்சு போயிருக்கிறாரு ஒரு கஸ்டமர் வந்துட்டு. ஏன்னா மெக்கானிக்கு இந்த நிலைமைனா நீங்க டீலர் என்ன சொல்றது, டீலருக்கு தெரியாதுங்க. ஏன்னா 2வது ஓனர்னு சொல்லி வெஹிக்கிள் விட்டு போறாங்க, அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு, வர்றவங்களுக்கு கொடுக்குறாரு. நம்ம டீலர் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னு சொல்ல வரலீங்க, யார் வேணா இது பண்ணிருக்கலாம். ஏங்க அட்ஜஸ்ட் பண்றது, ஏன்னா இப்போ ஒரு வெஹிக்கிள் விற்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வெஹிக்கிள் வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவரே வந்து ஏங்க ஃபினான்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப என்னன்னா ஃபினான்ஸ்காரர் என்ன சொல்றான்னா, வெஹிக்கிள் வந்து 160க்கு மேல ஓடி இருக்குதுங்க, இதுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து போட முடியாது. இப்போ வெஹிக்கிள் வந்து இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு போகும், ஆனா 3 லட்ச ரூபாய்க்கு ஃபினான்ஸ் போட முடியாது, ஏன்னா 160க்கு மேல ஓடி இருக்குது. நீங்க வேணா இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 120க்குள்ள மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க, நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஃபினான்ஸ் கொடுக்குற கம்பெனியில் இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் சொல்றாரு. இதெல்லாம் கதை இல்லைங்க, உண்மை, என்கிட்ட சொன்னாரு. சரிங்களா? அப்போ அவங்களே அப்படி சொல்றப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறதுங்கிறது இப்ப சாதாரண விஷயம் ஆகி போச்சுங்க. ஸோ அதையெல்லாம் நம்பி இத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்பி எல்லாம் இந்த காலத்துல வந்து வண்டி வாங்க முடியாதுங்க. ஒண்ணு. 2வது வந்து ஓனர், 2 ஓனர்மாங்க, ஆனா அது 2 ஓனரா இருக்காதுங்க. அது 4 ஓனராகவும் இருக்கலாம், இல்ல 5 ஓனராகவும் இருக்கலாம். சிங்கிள் ஓனர்னு சொல்லி நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்கினோம், ஏன்னா சொன்னாங்க இப்போ ஃபோர்டு ஃபிகோ வெஹிக்கிள் வாங்கினோம்ட்டு, அது வந்து சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் வாங்கினா, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வெஹிக்கிள் கண்டிஷன் நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வாங்கினோம். இப்போ அந்த பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்தாருங்க இல்லைங்க, அவர் என்ன சொன்னாருன்னா, இது நம்ம ஃப்ரெண்ட் வெஹிக்கிளுங்க, நம்ம நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா வெஹிக்கிள் அவரு தான், அவரது நேமு ஆர்சி எல்லாம் அவரு நேம்ல தான் இருக்குது, அது பண்ணிக்கலாங்கன்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட வாங்கினோம். ஆனா ஆக்சுவலா வந்து அவர் ஒரு வருஷம் 1.5 வருஷமா அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி அவரு வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படினாலும் இவர் ஓனர் தானுங்க. அப்படி பார்க்கும்போது இது செகண்ட் ஓனர் தான், நம்ம தேர்ட் ஓனர் தான் வாங்கியிருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்லி விற்கிறாங்க, இது வந்து சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. வெஹிக்கிள் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கணும். அதனால என்ன சொல்றாங்க, கிலோமீட்டரு, ஓனரு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சென்னை வண்டி, இல்ல இந்த பிராண்ட் வண்டி, இது எல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து மித்து, இதெல்லாம் வந்து ரூமரு. சரிங்களா? ஏன்னா இது எதை பத்தியும் எதை பேஸ் பண்ணி நம்ம வண்டி வாங்க முடியாது. ரியலா இப்போ வண்டி எப்படி இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து தான் வந்து வண்டி வாங்கணுங்க. யூஸ் வெஹிக்கிள் வாங்குறது அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம யார் நம்பியும் வாங்க முடியறது இல்லை. நம்ம அங்க சொல்ற டீலர் சொல்றதையும் நம்ப முடியாது,
ஏன்னா டீலர் என்ன சொல்லுவாங்க, ஒரு அக்சசரிஸ் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து எங்க அக்சசரிஸே அவர் 1,00,000 போட்டுருக்காரு, இதெல்லாம் வெளியில போட்டா அப்படிம்பாங்க. அப்புறம் சிஎன்ஜி கிட்டே அவர் 40,000 மாட்டிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா கேஸ் எல்பிஜி செட்டு பாத்தீங்கன்னா கிட்டு பாத்தீங்கன்னா அது 25,000 மாட்டிருக்கிறாரு. அது நீங்க வெளியில இன்னைக்கு போட்டீங்கன்னா அதுவே 25,000 வரும் அப்படி இப்படிம்பாரு. அதெல்லாம் வேல்யூவே கிடையாதுங்க. ஆனா அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டை வச்சு அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க. சர்வீஸ் ஹிஸ்டரி, கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி இருக்குதும்பாங்க. அந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா அதான் 1.25 ஓடி இருக்குதும்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஹிஸ்டரி வச்சு நம்ம அந்த வெஹிக்கிள் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 இருக்குது, 1.25 ஓடி இருக்குது. சர்வீஸ் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ரெகுலரா நம்ம கம்பெனியில் சர்வீஸ் விட்டுருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த சர்வீஸ் ஹிஸ்டரி எத்தனை டேட் வரைக்கும் அந்த சர்வீஸ் ஹிஸ்டரி இருக்குன்னு பாருங்க. இப்போ 1,00,000 கிலோமீட்டருக்கு ஒரு அதுக்கப்புறமெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கம்பெனியில தான் சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாதுங்க. ஏன்னா கம்பெனியில சர்வீஸ் பண்ணா காஸ்ட் அதிகம், வெளியில சர்வீஸ் பண்ணா காஸ்ட் கம்மி. ஸோ நிறைய பேர் வெளியில தான் பண்ணுவாங்க. 1,00,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு ஒரு 7-8 சர்வீஸ் வெளியில பண்ணிட்டு 1.80 வரைக்கும் ஓடி இருக்கும். அப்புறம் திருப்பியும் வந்து சேல் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, சரி 1.80 ஓடின வண்டினா ரேட் கம்மியா போகும்னு சொல்லிட்டு சேல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒன்னா டீலர் குறைப்பாங்க, இல்லைன்னா ஓனர் அவங்க வந்து அந்த 1.80 வாங்கிட்டு வந்து சர்வீஸ் ஹிஸ்டரி பார்ப்பாங்க எது வரைக்கும் கம்பெனியில் ஆயிருக்குதுன்ட்டு. சரி 1,10,000 வரைக்கும் கம்பெனியில் ஆயிருக்குது, ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா அப்போ ஒரு 1.20 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த 1.20 வந்து 1.20 ஓடிக்குன்னு சொல்லி உங்களுக்கு வெளியில சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ல போய் சிக்கிக்க கூடாதுங்க. வேரியன்ட் பார்க்காதீங்க. வேரியன்ட் அது பேஸ் வேரியன்ட் அதுக்கு இருந்துட்டு போகுது, இல்லை டாப் வேரியன்ட் இருந்துட்டு போகுது. யூஸ்டு வெஹிக்கிள்ல போய் ரொம்பலாம் பார்க்க கூடாதுங்க. நம்மளுக்கு என்ன ஏர் பேக் ஏபிஎஸ் இருக்குதா, அவ்வளவுதான். நம்ம போயிட்டு ரொம்ப டாப் எண்டு தான் வேணும் அப்படின்லாம் போக தேவையில்லைங்க. ஏன்னா அதை ஒரு இதா சொல்லுவாங்க. ஏன்னா பிரைஸ் வந்து எல்லாம் ஒண்ணுதான். ஒரு 10 வருஷம் ஆகி போச்சு, 8 வருஷம் ஆகி போச்சுன்னா அது டாப் எண்ட் தான் இருந்தாலும் அதே பிரைஸ் தான், லோ எண்ட் இருந்தாலும் அதே பிரைஸ் தான். அதனால வந்து அந்த வேரியன்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்காம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, மெயின் வந்து டாக்குமெண்ட் இதுதான் பார்க்கணுங்க. முதல் வந்து நம்ம கிட்ட ஒரு ஆர்சி இன்சூரன்ஸ் ஆர்சி இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்க, அதுல வந்து மெயினா வந்து டாக்குமெண்ட் பார்க்கணுங்க. இந்த ஆர்சியில் இருக்கிற அந்த இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் வெஹிக்கிள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. சேசிஸ் நம்பர் ஈஸியாக பார்த்துடலாம், சீட்டு கடியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் இன்ஜின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஃபோர்டு வியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குதுங்க. இதுல இன்ஜினுக்கு அடியில் இருக்குது. நம்ம அடியில் குமிஞ்சு அடியில் போய் படுத்து பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். வெளியில் இருந்தாலும் அது தெரியவே தெரியாது. நம்ம வந்து ட்ரெஸ் வந்து அடியில படுத்து பார்க்க ட்ரெஸ் அழுக்கு ஆகி போயிருன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னாவெல்லாம் அங்கெல்லாம் வேலைக்கு இல்லைங்க. ஒரு வண்டி வாக்கு போறோம்னா வேற வழியில படுத்து அவனுக்கு கீழே கையோட ஒரு யோகா மேட் எடுத்துட்டு போறவனுங்க. வண்டி கிண்டி செக் பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு யோகா மேட் எடுத்து போயிட்டோம்னா அங்கெல்லாம் இதுக்காக அங்க எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, மேலே ஏத்தி எல்லாம் பாக்குற மாதிரிலாம். நம்மளாம் யோகா மேட் போட்டு அடியை படுத்து குனிஞ்சு பாத்துக்கோணுங்க, நம்பர் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். அடுத்த மாதிரி ஆப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கார் இன்ஃபோ, இந்த மாதிரி சும்மா ஃப்ரீ ஆப்ஸே நிறைய இருக்குது. அந்த ஏதோ ஒரு ஆப்ல வந்து நம்ம அந்த வெஹிக்கிள் நம்பரையும் இதையும் போட்டு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில், எத்தனை ஓனர், இன்சூரன்ஸ் எப்போ முடிஞ்சு, ஏதாவது ஃபைன் இருக்குதா, எல்லாமே அதுல வந்துருங்க. அதனால ஒரு ஆப் வந்து போகும்போது நம்ம ஆப்ல போட்டு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ரஸ்ட் கிஸ்ட் இருக்குதான் மெயினா பார்க்கணுங்க. நீங்க அது சென்னை வண்டியா இருந்துட்டு போதுங்க, அதனால பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 1,00,000 அதுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால சென்னை வண்டியா இருந்தேன்னா, நம்மளுக்கு கோயம்புத்தூர் வண்டியா இருந்தேன்னா அது பிரச்சனை இல்லைங்க. அடியில மெயினா ரஸ்ட் இருக்குதான்னு பார்க்கணுங்க. ஏதாவது பெயிண்ட் எல்லாம் ஏதாவது ரஸ்ட் இருந்து ரஸ்ட்டை கவர் பண்ற மாதிரி பெயிண்ட் கீண்ட் அடிச்சிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்கணுங்க அடியில. அப்புறம் ஏதாவது அடியில அடி வாங்கி டென்ட் அடி வாங்கியிருக்குதா, சம்ப் அடி வாங்கியிருக்குதா, இல்லை ஏதாவது இந்த லோயராமு அந்த பக்கம் ஏதாவது அடிக்கடி ஏதாவது ஹெவியா விழுந்துருக்குதா, கல்லு பட்ட மாதிரி அடி இருக்குமில்லங்க, அந்த அளவுக்கு பாடியில வந்து அண்டர் பாடியில வந்து அடி வாங்கல அப்படின்னாவே அந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிடுதுங்க. ஃபர்ஸ்ட் செக்கிங்ல அது பாஸ். அண்டர் பாடி வந்து நீட்டா இருக்கணும் மெயின் விஷயம். இந்த நம்ம எடுத்த 3 வண்டியுமே அப்படிதாங்க, அண்டர் பாடி வந்து நீட்டா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில் எதுவும் லீக் ஆயிருக்கூடாது. லீக் இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ஜின் ஃபுல்லா ஒரு மாதிரி லீக் ஆகி வந்துட்டு இருக்குங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒரு சில பழைய வெஹிக்கிள்னு பார்த்தோம்னா சுத்தமாவே லீக் ஆகாமையும் இருக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதுல எல்லாம் லீக் ஆயிருக்கும். ஆனா அந்த சைலன்சர் வெளியில வருதுங்களா அந்த இடத்துல அங்கங்க லீக் எல்லாம் இருக்கும். நம்மனா ஒரு மாதிரி அதிகமான லீக்கேஜ் தெரியக்கூடாது, சரிங்களா? அது ஒண்ணு லீக்கேஜ் இல்லாம இருக்கணுங்க. ஆன் பண்ண உடனே இமீடியட்டா அந்த சைடு ஒருத்தர் நின்றுட்டு ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஆன் ஆகுதான்னு பார்க்கணும். ஏசி ஆன் பண்ணோன்னே ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகணும் கண்டிப்பா. அது ஆகலை அப்படின்னா அது வந்து நம்ம அது யோசனை பண்ணணுங்க. அப்போ இன்ஜின் ஆன் பண்ணோடனே, ஏசி ஆன் பண்ணோடனே அங்கே வந்து ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆயிடணும். ஆன் ஆகிட்டு அப்புறம் ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்கூடாதுங்க. வெயில் டைமாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ்க்குள்ள அப்படியே கூலிங் தெரியும். நம்ம கை அதில் வச்சு பார்த்தோம்னா கூலிங் ஏர் வரும்லங்க, அது தெரியும். ஆனால் ஏசி வந்து அந்த டைம் வரலின்னு வச்சுக்கோங்க,
உடனே அங்க இருக்கிற ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க அது கேஸ் மட்டும் ஃபில் பண்ணா போதும், கஸ்டமர் அதை இப்போ ஃபில் பண்ண வேண்டாம், அதை அவங்க ஃபில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் ஃபில் பண்ணாமல் இருக்கிறோம் நம்ம மட்டும் கதையை போடுவாங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏசி மட்டும் வரலினா அந்த வண்டி பக்கம் போயிடாதீங்க. ஃபுல் ரேஸ் பண்ணி பார்க்குறப்போ பின்னாடி சைலன்சர்ல பார்க்கணுங்க, புகை எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. நல்லா ரைஸ் பண்ணும்போது நல்லா ரைஸ் பண்ணி அந்த கடைசியா வந்து டார்க் புகை வரும் டீசல் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா, இதுல இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒயிட் அதிகமாக வரும். அதே வந்து நார்மலா இருக்கும்போது ஐடியல்ல நல்லா ரேஸ் பண்ணிட்டு ஐடியல் இருக்கும்போது புகை எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஐடியல் இருக்கும்போது வந்து ரொம்ப கம்மியாக தான் புகை வரும், கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணுங்க. டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான புகை வரணுங்க. ரொம்ப ஹெவியான கருப்பு புகை அடிச்சதுன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாதுங்க, அதுவும் போகக்கூடாதுங்க, வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வந்தாலும் போகக்கூடாதுங்க. நம்மளுக்கு வந்து ஸ்மோக் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணுங்க. அப்புறம் அந்த இன்ஜின் ஆயில் டிப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய புகையும் வந்து சுத்தமாக வராமலாம் இருக்காதுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். கொஞ்சமாச்சு அதில் அந்த ஆயில் டிப்ல இருந்து கொஞ்சம் புகை லைட்டாக வெளியில் வரும், கொஞ்சம் பழைய வெஹிக்கிளுக்குலாம். அதனால அதை ஒரு பெருசாக பாதர் பண்ண தேவையில்லை. பெருசாக வந்து அதுல இருந்து ஆயில் தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஒரு லைட்டாக கொஞ்சமாக இதாகுது, இல்லை இது புகை வந்துட்டு இருக்குது, லைட்டான புகை வருது அப்படின்னா அதெல்லாம் யோசிக்க வேணாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக வராது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பேசிக்கா இது வந்து மெக்கானிக்கு பார்க்காம இதெல்லாம் நம்மளே ஒரு வண்டி வாங்க போறோம்னா இது நம்மளே பார்க்கலாம். இதுக்கு மெக்கானிக் தேவையில்லை, சரிங்களா? மெக்கானிக் எதுக்காக அப்படின்னா அந்த இன்ஜின் சவுண்டை வச்சு அவங்களுக்கு ஒரு அந்த ஏதாவது மிஸ்ஃபயர் ஆகுதா, இல்லை வந்து அந்த எல்லாமே கரெக்டாக பிஸ்டன் கரெக்டாக போய் ஒர்க் ஆகுதா, அந்த மாதிரி இன்ஜெக்டர்ல எதுவும் இஷ்யூ இருக்குதா, இதெல்லாம் தான் வந்து டீப்பா நோட் பண்றதுக்கு தான் மெக்கானிக்கு. இந்த மாதிரி ஜென்ரல் திங் எல்லாம் வந்து இன்ஜினுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத சவுண்டை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெக்கானிக்குங்க. மற்ற விஷயம் எல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம், சரிங்களா? அதெல்லாம் வந்து அதை பார்க்கறதுக்கான டவுட்டா இருக்குது அப்படின்னா ஒரு மெக்கானிக் கூட்டு போய் வண்டி ஓகே நம்ம சைடு ஓகே செலக்ட் இதெல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம மெக்கானிக் ஒரு ஆள் கூப்பிட்டு போயிட்டு அந்த இன்ஜின் மட்டும் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கலாம். கரெக்ட் தெரியுதுங்களா? இது ரேடியேட்டர் கேப்பு, இப்படி தெரியுதுங்களா? இது ரேடியேட்டர் ஹோஸ். இதுதான் வந்து ஹீட்டாக இருக்கணும் நம்மளுக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி தொட்டு பார்த்தோம்னா அந்த ஹீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகணுங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து கூலண்ட் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரேடியேட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீட்டான வாட்டர் வந்து ரேடியேட்டரில் இன்ஜின்லேருந்து இந்த ஓசுலையாக தான் ரேடியேட்டருக்கு வருது. அதுதான் அதனால இப்படி தொட்டு பார்க்குறோம். இதே கீழே போகுது பாருங்க, கரெக்டாக ரேடியேட்டரோட கீழ் சைடுன்னு போக பாருங்க. தெரியாதுன்னு தெரியல, அந்த இதை தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கூலிங்காக இருக்கும் அந்த ஓசு. அதுதான் வந்து இன்ஜினுக்குள்ளே போகிறது, ரேடியேட்டர்லேருந்து இன்ஜினுக்குள்ளே போகிறது அந்த இதுக்குள்ளன்ட்டு. ஸோ இப்படி போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் கரெக்டாக ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேடியேட்டர் ஃபேன் நீங்கள் சுற்றிட்டு இருக்கு பாருங்க, அது தெரியுங்களா? இந்த ரேடியேட்டர் ஃபேன் வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணோன்னே இமீடியட்டாக அது சுற்றணுங்க. அது இன்ஜின் ஹீட் ஆனால் சுற்றுறது வேறு, இன்ஜின் ஹீட் ஆகாத வரைக்கும் ஒரு ஒரு டெம்பரேச்சர் ரீச் ஆக வரைக்கும் அது சுற்றாதுங்க. ஆனால் ஏசி ஆன் பண்ணால் இமீடியட்டாக சுற்றணும் ரேடியேட்டர் ஃபேன். அது சுற்றலைன்னா அதை வந்து நம்ம செக் பண்ணணுங்க. அது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணுங்க, பார்க்கலாமா வேண்டாமான்ட்டு. அப்புறம் இந்த கூலண்ட் இதில் வந்து இல்லை தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து கூலண்ட் ரிசர்வாயர். நிறைய பேர் வந்து ரேடியேட்டர் கேப் ஓப்பன் பண்ணி பார்க்குறது போல கூலண்ட் ரிசர்வாயர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இதில் வந்து அந்தளவுக்கு தெரியாதுங்க. கூலண்டில் வந்து மேபி இதுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரேடியேட்டரில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இதில் இருந்தாலுமே இதில் அதோட கம்மியாக கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் டேமேஜ் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். மெயினாக வந்து இந்த அக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மாட்டியிருப்பாங்க. அண்டரில் லைட்டு, அங்கே லைட்டு, இங்கே லைட்டு, கசகசன்னு தேவையில்லாத பக்கம் லைட்டை கண்ட லைட்டை மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாம் மாட்டியிருப்பாங்க. ஒயரிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துருக்க மாட்டாங்க, அங்கங்கே கனெக்ட் பண்ணி பவர் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வெஹிக்கிளில் வர்ற ஒயரிங் வந்து டேமேஜ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தாவே தெரியும். ஏகப்பட்ட இந்த மாதிரி அக்சசரிஸ் அந்த கண்டனையும் மாட்டி வச்சுருந்தாங்கன்னா வேண்டாங்க. ஸ்பீக்கரு, ஊபரு, அந்த மாதிரி நிறையா சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் வண்டியாக பார்த்துக்கலாம். ஏன்னா அக்சசரிஸ்க்கு வேல்யூ உள்ளதா இருந்தாலும் அக்சசரிஸ் அதிகமாக மாட்டிக்கிறதுனால ஏதாவது உள்ள ஒயர் டேமேஜ் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாதுங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் அதுவே ஒரு பிரச்சனையாக வரலாம். அதனால் அக்சசரிஸ் இருக்கிற வண்டியை அவாய்ட் பண்ணிடணும்.
ஆயில் வந்து நம்ம டிப்ஸ்டிக்ல பார்க்கும்போது அங்கே அந்த ஃபுல்லு இருக்கும், ஹை இருக்கு, லோ இருக்கும். அந்த அதுக்குள்ள வந்து ஆயில் லெவல் இருக்கான்னு அது நார்மலா அது தெரியுங்க. அப்போதைக்கு இருக்குதான். ஏன்னா வண்டி எடுத்துட்டு போய் நம்ம ஒரு மெக்கானிக் ஷாப் போக வரைக்கும் போது ஆயில் இருக்கணுங்க. அதனால ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் எடுத்தோடனே எப்படி இருந்தாலும் போய் நம்ம ஆயில், ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த டவுட் இல்லை. அப்புறம் கூலண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. ஆயில் கூலண்ட் மெயினா இருக்கணும். ஏன்னா இன்ஜின் ரன் பண்றதுக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு மெக்கானிக் கிட்ட ஷாப்புக்கு கொண்டு போயிட்டு ஓகே அப்படின்னா ஒரு ஜெனரல் சர்வீஸ் மாதிரி ஆயில், ஃபில்ட்ரு இதெல்லாம் மட்டும் மாத்திட்டு நம்ம வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வெஹிக்கிள் வந்து எல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டோம், டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டோம், வெஹிக்கிளை செக் பண்ணிட்டோம், எல்லாம் மெக்கானிக்கை வச்சு இன்ஜின் செக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நிறைய பேருக்கு என்னன்னா அதோட சரி எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்துட்டு போய் ஒரு மாசத்துக்குள்ள இதை நம்ம சீரியஸா பார்க்கணுங்க. நம்ம ஓட்டுறது மட்டுமே குறிக்கோளா வைக்காம மெயினா வந்து ரேடியேட்டர் தண்ணி ஏதாவது குறையுதா, டெய்லியும் பார்க்கலாம். இல்ல ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா இப்போ வண்டி நிறுத்தி வச்சிட்டோம், ஹாட்டா இருக்கும்போது இல்லைங்க, வண்டி எங்கேயாவது ஓட்டிட்டு வந்து நிறுத்திடுறோம், அடுத்த நாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி இதை பார்த்துடணும். ஒன்று ரேடியேட்டர், இன்ஜின் ஆயில், இந்த ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் சர்வீஸ் பண்ணி. அதுக்கு ஏதாவது சேஞ்ச் தெரியுதா, டிராஸ்டிக்கா குறையுதா, இன்ஜின் ஆயில் லெவல் ஏதாவது குறையுதா, ரேடியேட்டர் குறையுதாங்கிறத ஒரு மாசத்துக்கு அப்புறம் தேவையில்லை. ஒரு மாசத்துக்கு வந்து சீரியஸா பாருங்க. வண்டி எப்பப்பெல்லாம் எடுக்கிறீங்களோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரேடியேட்டர் கேப்பையும் இன்ஜின் ஆயில் லெவலையும் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. எவ்வளவா இருக்குது, இல்லை ஏதாவது முன்னல் இருந்ததுலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்ட்டு. அதை எடுக்கும்போது வந்து அந்த வண்டி வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கணுங்க. ஆயில் வந்து ரேடியேட்டர் பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஜின் ஆயில் பார்க்குறப்போ வந்து வண்டி வந்து ஃபிளாட்டாக இருந்துச்சுன்னா தான் தெரியுங்க. ஏன்னா ஒரு சில டைமில் வண்டி முன்னாடி தூக்குன மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் நம்மளுக்கு கம்மியாக தெரியும். அதை பார்த்துட்டு ஆயில் குறைஞ்சிச்சுன்னு நம்ம டென்ஷன் ஆகிடக்கூடாது. அதில் வந்து ஃபிளாட்டான சர்ஃபேஸில் எங்கே வண்டி நிறுத்துறோமோ அதே இடத்துல ரெகுலராக வந்து செக் பண்ணுங்க. இப்போ இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும், ரேடியேட்டர் செக் பண்ணணுங்க, கூலண்ட் ஆயில் கரெக்டாக இருக்குதா, கூலண்ட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி மைலேஜில் ஏதாவது வித்தியாசம் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். பின்னாடி ஸ்மோக்கையும் செக் பண்ணணும். அப்பப்போ அது நம்ம ஓட்டுறவங்களுக்கு தெரியாது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாட்டும் போக அதிகமாக வரும். நிறுத்தும் போது ஒரு டைம் நல்லா ரேஸ் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி யாரையாவது பார்க்க சொல்லணும், பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்மோக் அதிகமாக வரும். ரன் பண்ணிட்டு நிறுத்தும் போதும் திருப்பி அதே மாதிரி ஸ்மோக் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. ஸ்மோக் கம்மியாக தான் வரணும். அதிகமாக வந்துச்சுன்னா அப்புறம் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இது எல்லாம் மைண்ட் பண்ணி வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்களே நம்பிக்குங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க போய் வெஹிக்கிள் பாருங்க. பார்த்து உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்து இதெல்லாம் இந்த கிரைட்டீரியாலாம் ஃபில் பண்ணுச்சுன்னா அப்புறம் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு வெஹிக்கிள் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்க இது மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.